Suppose you have a sufficient amount of rupee currency in 3 denomination 1 rupee, 10 rupee and 50 rupee. Okay va? சரி, in how many different ways can you pay rupee 107 ரூபா? 107 ரூபா 10 வருஷம் முன்னாடி கேட்டிருக்காங்க போலயா. 107 ரூபா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஓகே, 107 ரூபாயை எத்தனை வழியில் நீங்கள் பே பண்ணலாம்? ஸோ எனக்கு ரிசல்ட் வந்து 107. இதை நான் பே பண்ணணும். எத்தனை வழியில் பே பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. 50 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது, 1 ரூபா இருக்குது. ஸோ இதிலே ஒரு டேபிளில் போட்டு எத்தனை வேஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு எல்லா அமௌண்ட்டுமே ஓகேவா, எல்லா அமௌண்ட்டுமே சில்லறையாகவே கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஒரு பாசிபிலிட்டி. இது ஒரு பாசிபிலிட்டி, அதாவது 1 ரூபா மட்டும். ஏன்னா நமக்கு என்னெல்லாம் எடுக்கலாம்? 1 ரூபா மட்டும் இது எடுத்திருக்கேன். அடுத்து 10 ரூபாயும் 1 ரூபாயும். ஸோ 10 ரூபாயில் ஒரு 10 100 ரூபா வந்துடும். 1 ரூபாயில் ஒரு 7, இது என்ன வந்துடும்? எனக்கு 107 வந்துடும். இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? அடுத்தது 10 ரூபாயும் 7 ரூபாயும் வச்சு அடுத்து வந்து கம்பைன் பண்ணி 10 ரூபாயும் சரி, நான் வந்து 1 ரூபாயை மட்டும் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து 10 and 1 எடுத்துட்டேன். இப்போ 50 and 1 எடுப்பான். 50ல் ஒரு 2, 1 ரூபாயில் ஒரு 7, இதுவும் என்ன வந்துச்சு? 107 வந்துச்சு. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ 10 ரூபாயும் 50 ரூபாயும் வச்சு மட்டும் 107 கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னா யூ நோ தட் எனக்கு 107ங்கிறது சிங்கிள் அந்த காயின் வருது. அப்போ 1 ரூபா காயின் கண்டிப்பாக வேணும். இது ஹெல்ப் ஆஃப் 1 ரூபா வேணும். அப்போ 1 மட்டும் தனியாக கொடுத்துட்டேன். 1ம் 10ம் சேர்த்துட்டேன், 1ம் 50ம் சேர்த்துட்டேன். அப்போது 6 வேலை தான் மாற்ற முடியும். ஸோ இது ஓகே. இப்போ 50ம் 10ம் எடுக்கணும்னா அது பண்ணக்கூடாது. சரி, இப்போ 3 சேர்த்தா எடுக்கணும். சரி, இப்போது 3 சேர்த்தா எடுக்கணும். அதுதான் அடுத்த பாசிபிலிட்டி. இப்போ 50 ரூபா தனியாகவும் பே பண்ண முடியாது, 10 ரூபாவும் தனியாக பே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 3ஐயும் சேர்க்க போகிறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ஒரு 50 ரூபா, ஒரு 50 ரூபா, அதுக்கடுத்து 5 10 ரூபா, மீதியாக என்னது 7, இது 4 10 ரூபா வைக்கலாம், 3 10 ரூபா வைக்கலாம், 2 10 ரூபா வைக்கலாம், ஒரு 10 ரூபா வைக்கலாம். ஓகேவா? ஸோ மீதி எல்லாத்துக்கு என்ன போட்டலாம்? சில்லறை போட்டலாம். அப்போ இது எத்தனை வருது? 1 2 3 4, ஒரு 5 பாசிபிலிட்டிஸ் வருது. அடுத்து ரெண்டாவது 2 50 ரூபாய்க்கு முடியுமா? முடியாது. அப்போ இவ்வளோ தான் வருது போலையா? சரி, ஆனால் நம்ம இதில் இடையில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இருங்க, 1 ரூபா வச்சுக்கிறது 107 டைம், இது 1 ரூபாங்கிறது ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டிங்கிறது கன்ஃபார்ம்ப்பா. ரெண்டாவது 10 10 ரூபா வச்சு 7, இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போ 9 10 ரூபா வைக்கலாம்ல. அப்போ 10 10 ரூபா, 9 8 7 6 5, ஒரு 10 ரூபா, மீதெல்லாம் காயின். அப்போ இதில் ஒரு 10 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு 10 பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ஒரு பாசிபிலிட்டி. இது 50 ரூபா 2 வச்சுன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். 50 ரூபா 2 வச்சு ஒரு பாசிபிலிட்டி, 50 ரூபா 1ம் மீதியெல்லாம் காயினும் வச்சு ஒரு பாசிபிலிட்டி. அப்போ இது ஒரு 2 பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்த்தது 50 ரூபா 1, 10 ரூபா 5 4 3 2 1, இது ஒரு 5 பாசிபிலிட்டி. ஓவராலாக 10 5 18 பாசிபிலிட்டிஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ மேனுவலாக நம்ம யோசித்து போடுற மாதிரி தான் அந்த சம் இருக்குது. ஓகேவா? ஸோ 2019 கேட்டது.